குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் அர்ச்சனா. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா நினைக்கிறேன். என்னடா நான் இப்போ தான் பார்த்தேன். நான் டாக்டர் செந்தூரன் மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் தானே ஒரு பதாகை ஒன்றை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து சாகும் வரை உண்ணாவிரதம்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. பார்த்தேன் நான். என்ன கவலை என்னென்றால், இப்போ என்ன ஒரு கள்ளன், பொம்பளை கள்ளன், சைக்கோ என்று சொல்லி இந்த போராட்டத்தில் என்ன மேக்ஸிமம் என்ன செய்யலுமோ ஒரு சக டாக்டரை ஒரு டாக்டராக ஒரு அண்ணாவை எவ்வளவு கூடாத பேரை கெடுக்கலுமோ அவ்வளோ எல்லாம் கெடுத்து பார்த்து சரி வரையில்ன்ற ஒன்று. இப்போ சிந்துஜாக்கு எதிரான ஆதரவான போராட்டம் என்று சொல்லி தான் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறேன்னு சொல்லி அண்ணர் செந்தூரன் அவர்கள் அங்கே நிற்கிறேன். இவரே சொன்னவர், நான் விபச்சார விடுதி நடத்தலாம், அப்படி இப்படி எல்லாம் இந்த காசுக்கு விபச்சார விடுதி நடத்த போகிறாரான்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இப்போ திருப்பி அங்கே நிற்கிறது என்ன மாதிரின்னு சொன்னால், தான் ஒருக்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு 5 நாள் போய் நிற்கலாம் தானே ஜெயிலுக்கு இல்லைன்னு சொல்லி திட்டமிட்ட ரீதியில் போலீஸோடையும் கதை திருப்பி நம்ம நினைக்கிறேன் ஒருக்கா பிடிச்சி அடைக்கிற மாதிரி அப்படி பிளான்கள் போட்டு செந்தூரன் அடுத்த போராளி என்று ஒரு ஆசையில் வந்திருக்கார் போல்டாக்கு. மன்னார் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்றால், இப்போ மன்னார் வைத்தியசாலை இப்போ ஒரு 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 இக்கட்டான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் இந்த பிரச்சனை பெருசாக்கப்பட்டது. உங்களுக்கு வடிவாக தெரியும். அதனால் இப்போ இவர் திருப்பியும் மன்னாரில் குழப்படி செய்கிறதால எனக்கு பாதிப்பு வரலாம், என்னுடைய வழக்குகளுக்கு பாதிப்பு வரலாம். நான் இவரை தூண்டி விட்டுருக்கிறேன்னு சொல்லலாம். சில பேர் என்ன கடிச்சு காட்டிங்கன்னா, நீயா செந்தூரனை அனுப்பி நீ என்று சொல்லி. இப்போ அதில் எனக்கு சரியான மெனக்கவலையாக இருக்குது. ரெண்டாவது, இந்த சிந்துஜாக்கும் அந்த பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய நீதியல் வெவ்வேறு பக்கங்களில் போய்கொண்டிருக்கும். ஆளாளுக்கு டூ மணி இன்க்ரீடியன்ஸ் வில் ruin சூப்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் சூப்பை ஸ்பாயில் பண்ணி போயிடும். இப்போ மன்னர் மக்களோட ஒரு பொதுவான வேண்டுகோள், அந்த பதாகையை மெல்லமாக கலட்டி வடிவை சுற்றி அவரோட காருக்குள்ள வச்சுட்டு அண்ணாவுக்கு ஒரு தண்ணி எல்லாம் வேண்டி கொடுத்து பவுடர் கொஞ்சம் அடித்து அண்ணாவை பத்திரமா மன்னார்லேருந்து வெளியால் விட்டு விடுங்கோ. மன்னார் என்னது வீடு, அங்கே என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன். இந்த இதயமே அங்கே தான் இருக்குது, மன்னாரில் தான். அந்த பிள்ளையோட விஷயம் சம்பந்தமானது இப்போ கோர்ட்ஸுக்கு போயிட்டுது. அப்போ நாங்கள் இதில் நீதி கேட்டு போராடுற அளவுக்கு யோசனை ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு நாள் காங்கிரஸ் ஸ்ட்ரைக்கர்னு டிஷர்ட்டையும் பச்சை கலர் ரணிலின்ற டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு ரணிலை ரீப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் கதையெல்லாம் வந்திருக்கு. சஜித்ன்றாங்க, ரணிலன்றாங்க. அரசியல் செய்கிற ஆக்கள் நான் நினைக்கல, ஒரு பிள்ளைண்ட உயிரோட விளையாடி நடந்த இடத்துல இப்படியான ஆக்கள் அரசியல் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் அரசியல் செய்யக்கூடாண்டதால தான் தெளிவாக அந்த லோயர்ஸை சூஸ் பண்ணுறது யார் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அவையோட ஃபேமிலிக்கு. அது அவையோட என்ன ஒரு நாள் நீதிமன்றம் கனன் நீதிபதி அவர்கள் என்னை கூப்பிட்டு இது சம்பந்தமாக ஸ்டேட்மெண்ட் தர சொன்னால் நீதிமன்றத்தில் போய் நான் இதை கொடுப்பேனே ஒழிய மற்றபடி நீதிமன்றத்தை அவமதிக்கிற எந்த செயற்பாட்டுக்கும் என்னால் அனுமதிக்க இயலாது. எனது வழக்கு நிலுவையிலும் இருப்பதாலேயும் மற்றது மன்னார் வைத்தியசாலையில் பிரச்சனை போய் கொண்டிருக்கிறாலும் இப்படியான புல்லுருவிகள் செந்தூரன் மாதிரியான ஒரு என்னென்னு சொல்கிறது, இன்னத்தோட காயப்போடைக்கு அதோட சேர்ந்து இன்னும் எலிப்புழுக்கையும் காயுமாமண்டுவானுங்க. அந்த மாதிரியான அந்த புழுக்கைகளை தயவு செய்து வைத்தியசாலை வளாகத்திலிருந்து அப்புறப்படுத்துமாறு என்னுடைய அன்பு சகோதரங்களுக்கு ஆரவாரம் இல்லாமல் இவரை மெல்லமாக அனுப்பி வைத்தியசாலையில் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஏற்படுத்தி திருப்பி என்னையும் மறுபடியும் ஜெயிலுக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லி வைத்தியசாலை இதில் என்னென்னு சொன்னால் கிணபேர் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகிட்டோம் இந்த பிரச்சனைக்கு. அதால் தயவு செய்து இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் அதில் எல்லாத்தையுமே நிப்பாட்டுமாறும், அப்படி வற்புறுத்தி இவர் நிப்பாட்டு செய்தால் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு இவரை பத்திரமா அவரை கூட்டிக் கொண்டு போய் மன்னாருக்கு அங்கால விட்டுட்டு வருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது என்ன பிரச்சனை சொன்னால், இதை தேவையில்லா பிரச்சனை வேற திரிவுபடுத்தி இது செந்தூரன் தூக்கு போட்டுட்டாராம், செந்தூரன் சாப்பிடாம இருந்துட்டாராம் என்று சொல்லி அப்படி பிரச்சனைகள் கடைசியாக இருந்தால் சிந்துஜாண்ட பேர் எந்த பேர் கூட இதில் அடிபடுறதை நான் விரும்பலை. அது சிந்துஜாக்கான போராட்டம், அது மன்னார் மக்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். இந்த அறப்படிச்ச எலிப்புழுக்கைகளை தயவு செய்து வெளியில் விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் மீண்டும் 2 மணி